ஐபிஎல் போட்டி நடைபெறுமா நடைபெறாதா இந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. கண்டிப்பாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த வருடம் ஐபிஎல் நேற்றோடு முடிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் அந்த மாதிரி. ஏன்னா இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டுங்கிறது ஒரு சாதாரண டோர்னமெண்ட் இல்ல, இந்தியாவோட பொருளாதாரத்தில் மிக முக்கியமான டோர்னமெண்ட். உலக அளவில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ங்கிற இந்த டோர்னமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்லயே மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு போட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் உலகத்தில் நடக்குது அப்படின்னா இந்த ஐபிஎல் வச்சுக்கலாம். ஏன்னா அதுல அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பணம் புழக்கம் அதிகமான ஒரு டோர்னமெண்ட் இந்த ஐபிஎல். இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல வெளிநாட்டு வீரர்களும் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது வேற மாதிரி பல களங்களை வேற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கும். நம்ம பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த சூழ்நிலையில தான் நேற்று இரவு பாத்தீங்கன்னா தர்மசாலாவில் நடந்த பஞ்சாபுக்கும் டிசிக்கும் இடையே நடந்த மேட்ச் நிறுத்தப்பட்டது. இது சரியான ஒரு முடிவா அப்படின்னா 100% ரொம்ப சரியான முடிவு. ஏன்னா அந்த ஸ்டேடியத்தில் ஒரு 30,000 பேர் இருந்தாங்க. ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த 30,000 பேர் பிளஸ் அந்த சூழ்நிலையை வேற மாதிரி மாத்துறதுக்காக உடனடி தீர்வா அந்த மேட்ச் நிறுத்தினாங்க. இனி ஐபிஎல் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கும். சரி, அங்க வேண்டாம், வேற பக்கம் நம்ம வேற சவுத் சைட்ல மேட்சஸ் நடத்தி முடிச்சிடலாமே அப்படின்னு பல பேரோட எண்ணங்களும் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பாத்தீங்கன்னா இன்று இரவு, அதாவது இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்குள்ள உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். இது பாத்தீங்கன்னா ஐபிஎல்லோட வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த ஐபிஎல் மிக சிறப்பாக நடந்துச்சு. இந்த ஐபிஎல்லோட வெற்றி பாத்தீங்க அப்படின்னா கோலாகலமா எல்லா மேட்சுக்கும் ஆடியன்ஸ் வந்தாங்க. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பும் பெற்றது. வெயிட் பண்ணி